அனைவருக்கும் வணக்கம். யசோதா கண்ணன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். காஞ்சிபுரம் நான் சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது காஞ்சிபுரம் கோயில்கள். இந்த ஊர்ல பாருங்க, தெருவுக்கு தெரு அழகான பழமை வாய்ந்த கோயில்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரிதான் காஞ்சிபுரம் பிரசாதம், அதாவது காஞ்சிபுரம் கோயில் இட்லி. இந்த காஞ்சிபுரம் கோயில் இட்லியை எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு காஞ்சிபுரம் கோயில் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு, அதோட வெந்தயமும். இது என்ன பண்ணணும்னா, நான் எனக்கு தேவையான அளவு எடுத்து ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டேன் மாவு. நான் எவ்வளோ அரிசி எடுத்தேன்னா 1/2 கிலோ பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ பச்சரிசிக்கு 350 கிராம் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரவை பதத்துக்கு, இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. இது அதையும் விட இன்னும் ரவை மாதிரி நல்லா தெரியணும். அது பாருங்க, பார்க்கும்போதே அப்படியே ரவையாக இருந்து பாருங்க, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு ஒரு 7-8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன். உப்பு போட்டு இதில் கரைச்சி 7 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு 10 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு 10 கிராம் அளவு சீரகம் அப்படியே போட்டுடலாம் பச்சையா மாவுல. அதே மாதிரி ஒரு 10 கிராம் அளவுக்கு மிளகு கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். அதே மாதிரி பெருங்காயமும் நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக அதை நம்ம சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை அலசி வச்சிருக்கேன், அந்த கருவேப்பிலை. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலை எண்ணெய், இதில் விட்டுடணும். அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுக்கு பொடி, இந்த சுக்கு பொடி கண்டிப்பாக போடணும். இது ஒரு 2 ஸ்பூன் சுக்கு பொடி போட்டிருக்கேன். அவ்வளோ. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இப்படி கொடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏவனா நல்லா கீழே இருந்து கொடுத்து நல்லா கலக்கி எடுக்கணும். தண்ணி வேண்டாம், இவ்வளோ அளவுக்கு தான் இருக்கணும் கட்டியாக. இட்லி மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். நல்லா உளுத்தம் பருப்பு நல்லா பொங்கி வந்திருக்கு. வெந்தயம் கொஞ்சம் போட்டேன், உளுத்தம் பருப்பு போட்டது நல்லா 7 மணி நேரம் புளிக்க வச்சதுனால நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ இட்லி பாத்திரத்தில், இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நான் ஒரு பிரமனை போட்டு வச்சுட்டேன். இதை போட்டு வச்சிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். மாவு இதில் ஊற்றி இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். இதை மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி இதில் மாவுங்களை ஊற்றி அரை பதத்துக்கு தான் ஊற்றணும். ஒரு 2 கரண்டி ஊற்றினா போதும், மேலே பொங்கி வர்றதுக்கு. ஊற்றி இந்த மாதிரி செட் பண்ணி மூடி வச்சிடணும். இப்போ ஆல்ரெடி நான் இதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். இப்போ ஒன்று எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்கள், இந்த டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இந்த வாழை இலை அந்த டம்ளர் ஷேப்புக்கு கட் பண்ணிட்டேன். அதை நல்லா உள்ளே செட் பண்ணிடணும். அப்படி நல்லா உள்ளே கொடுத்து ஒரு ஸ்பூன் காம்பால் இப்படி நல்லா செட் பண்ணிடணும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த மந்தார இலை இருக்குது இல்லைங்களா, அதை இப்படி சும்மா ஒரே ரோல் பண்ணிவிட்டு இது உள்ளே இப்படி வச்சிடணும். எதுக்காக இந்த மாதிரி வைக்கிறோன்னா, இந்த வாழை இலையும் இந்த மந்தார இலையும் அந்த ஃப்ளேவருக்காக. வாழை இலையில் அந்த வாழை இலை மந்தார இலை உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதோட இதில் இருக்க சத்துக்கள். அதுக்காக இந்த மாதிரி. இப்போ இங்கே இருக்குது இல்லைங்களா, அந்த டம்ளரில் கேப் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் அந்த சைடில். அது உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியுதா என்ன தெரியல, எனக்கு தெரியல. இதை பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். அதையும் கவர் பண்ணோன்னா இன்னொரு இலையும் வச்சு அந்த பக்கத்தை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் உள்ளே செட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், எங்கேயுமே டம்ளர் தெரியல பாருங்கள். அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சிச்சான். அதாவது இந்த ஸ்பூனை வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இப்படி ஒதுக்கி விட்டுடணும். இந்த மாதிரி ஒதுக்கிட்டு இப்போ கரெக்டாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் மாவு எடுத்து ஊற்றுறேன். கோயிலில் செய்கிறது பெரிய 1 அடி அளவுக்கு மூங்கில் குடலியில் செய்வாங்க. அவ்வளோ பெருசெல்லாம் நம்ம செய்ய முடியாது வீட்டு யூஸுக்குன்றதுனால நம்ம டம்ளர் போட்டு அந்த வாழை இலையும் அந்த மந்தார இலையும் போட்டு அதே ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும்ன்றதுனால
நான் அதே மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே அதே மாதிரி செட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. இது உள்ளே வந்து இலைங்கெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கரெக்டாக அந்த டம்ளர் ஷேப் வராது. அதனால நமக்கு அந்த ஃப்ளேவர் தான் முக்கியம். இதை வச்சாச்சு. இப்போ இதில் நான் மாவு எடுத்து ஊற்றிடுவேன். மறுபடியும் மாவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். மாவை நல்லா கொஞ்சம் அடித்து கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு கரைச்சி வச்சிட்டோம் ஃபஸ்ட்டே. இப்போ எடுத்து ஊற்றிடலாம். சுக்கு, மிளகு, சீரகம், பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, இதுதான் இப்போ காஞ்சிபுரம் கோவில் இட்லினா இதுதான். நிறைய பேர் இதில் முந்திரி, ஒன்று பச்சை மிளகா இதெல்லாமும் சேர்க்குறாங்க. அந்த கோவிலில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரியே பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள், ஒரு கரண்டி எடுத்துட்டு கம்மியாகவே எடுத்துட்டு அப்படியே நேராக விழற மாதிரி அப்படியே கட்டியாக ஒரு கரண்டி விட்டுருக்கேன், 2 விட்டுருக்கேன். நமக்கு மேலே வந்து இலை இருக்கிறதுனால இன்னமும் விடுக்கலாம். 2 தான் நான் விட்டுருக்கேன். ஏன்னா வேக ரொம்ப லேட் ஆகும் இது. அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் நான் காட்டின மாதிரி செட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இங்கே என்ன கொடுப்பாங்கன்னா, இதை காஞ்சிபுரத்தில் வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த கோவில் இட்லிக்கு இட்லி பொடி நான் ஒரு 100 கிராம் உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு, காஞ்ச கருவேப்பிலை, கொஞ்சம் தனியா, வரமிளகா, கொஞ்சம் புளி, அதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிறேன். இதை வந்து வறுத்து வச்சுருக்கேன் எல்லாமே. இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இட்லி எவ்வளோ நேரம் வேகுதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இந்த கோயில் இட்லிக்கு நான் வந்து பருப்பு பொடிக்காக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, தனியா, காஞ்ச மிளகா, கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து இட்லி பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இட்லி வந்து ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஆனவுடனே இட்லி வந்தது உடனே காட்டுறேன். இப்போ இட்லி பாத்திரத்தை நான் இறக்கிட்டேன். இட்லி வந்துடுச்சான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இப்படி நல்லா விட்டு பார்ப்போம். ஒட்டலை இட்லி வந்துடுச்சு. இப்போ அது எல்லாத்தையும் எடுத்துடலாம். சூடாக இருக்குது. இந்த இலையை பிடிச்சாவே அப்படியே எடுத்துடலாம். நான் மாவு அதிகமாக ஊற்றினதுனால 2.5 கரண்டி ஊற்றினதுனால நல்ல நேரம் எடுத்துக்கிச்சு. எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் 45-50 நிமிஷத்துக்கு எடுத்துக்கிச்சு. நீங்கள் ஊற்றுற மாதிரி இருந்தால் சின்ன சின்ன கப்பில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த இலையெல்லாம் வேறு போட்டிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு நல்லா. இப்போ ஒரு இலையை எடுத்து பிரிச்சிடலாம். ஒரு டம்ளரை அப்படியே எடுத்தாலே வந்துடும். சூடாக இருந்தாலுமே அப்படியே எடுத்துட்டா வந்துடும். இந்த மாதிரி அழகாக. இப்போ அதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். அவங்க வந்து மூங்கில் குடலில் ஊற்றுவாங்க. இதெல்லாம் சுற்றி கேப் இருக்கும் நல்லா. அதனால் அது கொஞ்சம் வேகும் நல்லா. இது நம்ம டம்ளரில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் தான் ஆகும். நீங்கள் ஒரு சின்ன குட்டி குட்டி கப்பாக எடுத்து ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா இட்லி தட்டிலேயே கூட ஊற்றிடலாம். ரெடி ஆயிடுச்சு. வாசனையாக இருக்குது நல்லா. நீங்கள் அந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் எண்ணெயில் விட்டு வறுத்து கூட சேர்த்துக்கலாம். கோவில் அடுப்பு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒன்று எடுத்து வைக்கிறேன். இப்போ ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். நல்லா வெந்திருக்கு. பாருங்க, நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நன்றி, வணக்கம்.